அஸ்ஸலாம் வலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம சீஸ் தோசை செய்யலாம். எப்பவும் ப்ரெட்டில் தான் போடுவோம் சீஸு. நம்ம இன்றைக்கி தோசையில் போட்டு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சீஸ் காய்கறி போட்டு செய்யலாம். தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் இத்தாலியன் சீசனிங், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1 ஸ்பூன் ஆரிகோனோ, 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸை துருவி வச்சுக்கோங்க. 1/2 கேரட் துருவி வச்சுருக்கேன். கேபேஜை துருவி வச்சுக்கோங்க. குடமிளகா 1 குடமிளகா, 2 வெங்காயம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ். கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. அதில் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கேரட் போடுங்க. கேரட் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கினோன்னா குடமிளகா போடுங்க. குடமிளகாம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு முட்டைகோஸ் போடுங்க. முட்டைகோஸ் போட்டும் கொஞ்சம் வதக்குங்க. ஏன்னா நம்ம தோசையில் வைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கக்கூடாது. நறுக்கு நறுக்குன்னு பசங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வெந்த மாதிரியும் இருக்கணும் காய்கறி. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போடுங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. நல்லா வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல் வைங்க. தோசைக்கல் போட்டு தோசை போடுங்க. தோசை போட்டு மூடிடுங்க. தோசை திருப்பி போட வேணாம், அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் தோசை. ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எண்ணெய் போடுங்க. எண்ணெய், நெய் எது வேணால், பசங்களுக்கு நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் நெய் தான் போட்டேன். நீங்கள் என்ன போடணுமோ போடுங்க. நான் தோசையில் முதல்ல காய்கறி தான் போடலான்னு இருந்தேன். என் பேத்தி இல்லை எனக்கு டொமேட்டோ சில்லி சாஸ் போடுங்கன்னா, எங்கே பசங்களது தான் நடக்குது. என் பசங்கக்கிட்ட கண்டிப்பாக இருந்துட்டேன். பேத்திக்கிட்ட என்னால் இருக்க முடியல கண்டிப்பாக. தோசை மேலே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதை போட்டுருங்க. போட்டுட்டு சீஸ் போடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி இருக்கு இல்லையா, இத்தாலியன் சீசனிங், அதை போட்டுருங்க. போட்டுட்டு தோசை திருப்பிடுங்க. அவ்வளோதான். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.